வெள்ள நிவாரணத் தொகைக்கான டோக்கன்கள் இன்று முதல் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மிச்சாங் புயல் காரணமாக பெய்த கனமழை காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இது தொடர்பான அரசாணை நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள அனைத்து வட்டங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் வட்டங்களில் முழுமையாகவும், திருப்போரூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டத்தில் முழுமையாகவும், ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூவிருந்தவல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய வட்டங்களுக்கு வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ள நிவாரணத் தொகைக்கான டோக்கன்கள் இன்று முதல் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு தடையில்லாமல், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பொருள்களை அவர்களுக்கு வழங்காமல் நல்ல பொருள்களை, தரமான பொருள்களை வழங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்கு இடையூறு இல்லாமல், இடைவெளி இல்லாமல் அந்த பொருள்கள் போய் சேரும். அரசாணை எந்த அளவுக்கு வந்திருக்கிறதோ அது சொல்லியிருக்கின்ற கருத்துப்படி தான் நாங்கள் நடக்க முடியுமே தவிர, அதாவது முதல் கட்டமாக அனைத்து குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கான அந்த டோக்கன்கள் துறை சார்பிலே வழங்கப்படும், வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும். இந்நிலையில் எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டுள்ள 5852 குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரணத்துடன் கூடுதல் நிவாரணம் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சி பரிந்துரைத்துள்ளது. எண்ணெய் கசிவுக்கு காரணமான சிபிசிஎல் நிறுவனத்திடம் தொகையை பெற்று பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணமாக வழங்க பரிந்துரை செய்துள்ளது.